ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த அனிமேல போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா நம்ம டீமன் லார்ட் சைட்டன் கடைக்கு யாருமே வர மாட்டாங்கன்னு ஸ்பை எல்லாம் அனுப்பி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தான். ஆனா அது எல்லாமே எந்த அளவுக்கு கை கொடுத்தது, என்ன பண்ண போகுது, எது பண்ண போகுதுன்றது எல்லாத்தையும் தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஈஸியா நினைப்பீங்க, ஒரு ஸ்டோர் நடத்துறதோ இல்ல கடை நடத்துறதோ ஈஸிப்பா, அவனுக்கு என்ன நிறைய கூட்டம் வருது, அவன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்க. ஆனா அந்த கடையை ரன் பண்றதுக்கோ இல்ல நிறைய விஷயங்களை செய்யறதுக்கோ அவங்க எந்த அளவுக்கு மெனக்கிடுறாங்கன்றது எல்லாத்தையும் இந்த எபிசோட்ல நீங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அனிமேன்றதை தாண்டி ரியாலிட்டியை கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த எபிசோடுடைய ஸ்டோரி லைன் இருக்கும். அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே நம்ம சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த 9th எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறத காட்டுறாங்க. அதாவது இன்னைக்கு ஜப்பான்ல ஒரு ஃபெஸ்டிவல். சோ இப்படி இந்த ஃபெஸ்டிவல்னாலே உங்களுக்கு தெரியும் நிறைய கூட்டங்கள்லாம் வரும். அதனால சைடன் ஒர்க் பண்ணக்கூடிய மெக்டொனால்ட்ஸை பாக்குறதுக்காக வந்திருக்கக்கூடிய எமிலியாவுடைய ஃப்ரெண்டு அப்புறம் சூசன் இருக்காங்க இல்லையா, இவங்க மூணு பேர் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஷாக்கா பார்த்ததுக்கு அப்புறம் சரி வாங்க போயிட்டு நம்ம மோவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மெக்டொனால்ட்ஸ் கிட்ட வராங்க. ஆனா மெக்டொனால்ட்ஸ்ல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அதனால யாருமே இல்லாத கடைக்குள்ள போய் உட்கார்ந்து பேசினா நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சோ நம்ம கூட்டம் இருக்கக்கூடிய கடைக்கே போலான்னு இவங்க கூட அந்த எஸ்எஃப்சின்னு புதுசா திறந்து இருக்கக்கூடிய கடைக்குள்ள போக எமிலியாவுடைய ஃப்ரெண்டே இங்க பார்ப்பா, இன்னைக்கு நீ எதுவுமே செலவு பண்ண தேவையில்ல, இன்னைக்கு என்னுடைய ட்ரீட், அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதை நான் உங்களுக்காக பில் பே பண்ணி வாங்கி தரேன்னு சொல்லி கேட்கவும் இவங்க ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு கோல்டு காஃபி மட்டும் போதுன்ற மாதிரி கேட்க இவ்வளவு போயிட்டு காசெல்லாம் கொடுத்து கோல்டு காஃபி கொடுங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்கறா. ஆனா இந்த புது கடையோட ஓனர் இருக்கான் இல்லையா, அவன் வர கஸ்டமர்ஸை தக்க வைக்கணுன்றதுக்காக மேடம் எங்க கடையில் இன்னைக்கு நாங்க புது புது ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் மேடம், அதுல முக்கியமான ஆஃபர் பொண்ணுங்க வந்து வாங்கினா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு நாங்க டோக்கன் மேல டோக்கன் தரோம், அதனால நீங்க எத்தனை தடவை வேணா இங்க வந்துட்டு போங்கன்னு பேலன்ஸ் கொடுக்குறன்ற பேர்ல இவருடைய கையை பிடிக்க இன்னும் ஒரு மார்க்கமா பண்றான். சரி சரி நம்ம வாங்க வேண்டியது வாங்குவோன்ற மாதிரி வாங்கிட்டு நேரா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்த உடனே ஹேய் அங்க இருக்கான்ல அந்த ஓனர், அவன் ஒரு மாதிரி மார்க்கமா நடந்துக்கிறான்ப்பா, அதனால நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த கடை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க இடத்துல போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது சூசனை கிட்ட உனக்கு மாவை பத்தி எப்படி தெரியும், அவனை பத்தி நீ கொஞ்சம் சொல்லுப்பான்ற மாதிரி கேட்க, ஓ மாவை பத்தி கேக்குறீங்களா, அவரு ரொம்பவே நல்லவரு, நல்லா கைண்டா நடந்து பாருன்னு சொல்லவும், ஆனா இது எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய எமிலியாவுக்கு செம காண்டாவுது. ஏன்னா காலையில இவன் தான் அவன் ரொம்பவே கெட்டவன், அவனை நம்ம கொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனா இந்த இடத்துல வந்து அவன் நல்லவன் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அதனாலதான் என்ன சொல்றா பாருங்கன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது எமிலியா நீ மட்டும் எதுக்கு அமைதியா இருக்கிற, நீனும் மாவை பத்தி ஏதாச்சும் சொல்லுப்பா, ஏன்னா அவன் தான் அவனுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லவும், அடி பாவி நான் எப்படி சொன்னா அவன் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு, அவனை எனக்கு கண்டாலே சுத்தமா பிடிக்காது, அவன் தான் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய என்னுடைய முதல் எதிரி, அப்படி இருக்கும்போது அவன் மேல எப்படி எனக்கு கிரஷ் வரும், அவன் கெட்ட வண்டி அப்படிப்பட்ட வண்டி இப்படிப்பட்ட வண்டின்னு சைடனை பத்தி நிறைய விஷயங்களை தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, வாயை மூடி எமிலியா என்னுடைய அரசரை பத்தி அப்படி பேசுறா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு இந்த இடத்துல ஒரு குரல் கேக்குது. ஏன்னா ஆசியலும் இந்த இடத்துல தான் ரொம்ப நேரமா ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அதனாலதான் சைடனை பத்தி தப்பா பேசுறது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் அப்படி பேசாதீங்கன்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சைடன் ஆசியல் அனுப்பி வச்சது சரிதானா இல்ல தப்பான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா வீட்டுல இருக்கும்போது ஆசியல் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் இல்ல அரசே என்னால இப்படி பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பட்ஜெட் ரொம்ப லோவா இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு புலம்பி இருப்பான். ஆனா அந்த ஷாப்போடைய ஸ்ட்ராட்டஜி பத்தி புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தானே இவனால ஏதாவது பண்ண முடியும். அதனால இங்க பார்ப்பா பட்ஜெட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாத, எப்படியாச்சும் அந்த கடையில என்ன நடக்குது எது நடக்குதுன்றத பாத்துட்டு வந்து சொல்லு, அது மூலியமா நம்ம ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணி நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா நான் அடுத்தது மேனேஜரா மாறிடுவேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பட்ஜெட் ப்ராப்ளமே கிடையாதுன்னு சொல்லவும், என்ன தரசே எங்களுக்காக இன்னைக்கு இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்களா, இது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, ஆனா நம்ம கிட்ட 10 ரூபா கூட இல்லையே நினைக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்குதுன்னு நேத்திக்கு நைட்டு இவனுக்கு 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அதனாலதான் இப்ப நம்ம பிளான் பண்ண மாதிரி ஏதாச்சும் நடந்தா நல்லா இருக்கும், இல்லனா இந்த இடத்துல பெரிய பிரச்சனை வந்துருன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இவனுக்கு இந்த சிச்சுவேஷன் ஒரு போர்க்காலத்துல இருக்கிற மாதிரி தோணுது. அதனால எப்படியாச்சும் இந்த போர்ல நான் ஜெயிச்சே ஆகணும், அதுக்கு ஏதாவது நான் பண்ணி ஆகணும், புது யுக்தியை நான் கையாண்டாகணும், என்ன பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷனா யோசிக்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் வந்துட்டு ஹே இங்க பார்ப்பா இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயா விடுப்பான்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இவன் தானே இந்த இடத்துக்கு இப்போதைக்கு ஆக்டிங் மேனேஜரா இருக்கிறான், அதனால என்னால இப்ப கவலைப்படாம இருக்க முடியாது, நான் ஏதாச்சும் பண்ணணும். சரி ஓகே நண்பர்களே நீங்க எதுக்கும் கஷ்டப்படாதீங்க, இது ஒரு போர், இந்த போர்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், ஆனா அதுக்கு நம்ம நிறைய வித்தியாசமான யுக்தியை கையாளணும். அதுல முதல் யுக்தி கண்ணாடியை தொடங்கிறது. ஃபர்ஸ்ட் போயிட்டு எல்லாம் கண்ணாடியை தொடங்கினு எல்லாருமே கண்ணாடியை தொடங்கி விட்டுட்டான். ஏன்னா ஆசியல் அந்த கடையில என்ன நடக்குது ஏது பண்றாங்கன்றத பாத்துட்டு வந்து சொல்ற வரைக்கும் இவனுக்கு புதுசா பண்றதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் வராது இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி உங்களை கண்ணாடியை தொடங்கி விட்டுட்டு டி ஆசியல் சீக்கிரம் வாடான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் கொந்தளிச்சிட்டு இருந்த ஆசியல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா எமிலியாவை மன்னிப்பு கேட்க சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவ சைடனை பத்தி தப்பா நிறைய விஷயங்கள் பேசிட்டா இல்லையா, அதனாலதான் எமிலியா உனக்கு அரசர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி அவரை பத்தி தப்பா பேசிட்டியே, அதனால மன்னிப்பிக்கல்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹே ஆசியல் நீ எதுக்கு இங்க இருக்கிறன்றது எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, அதனால நீ பேசாம வந்து ஓரமா உட்காந்தினா உனக்கு தேவையானதை நான் வாங்கி தருவேன், இல்லனா நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லவும், ஏங்க மன்னிப்புல அப்புறம் கேட்டுக்கலாங்க, நீங்க எனக்கு ஏதோ வாங்கி தரேன்னு சொன்னீங்களே அதை கொஞ்சம் எனக்கு வாங்கி தாங்களேன்ற மாதிரி
முன்னாடி டக்குன்னு வந்து உட்காந்துட்டான். இதனால எமிலியாவும் அட பாவி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் சொன்னன்றதுக்காக டக்குன்னு வந்து உட்காண்டியடா, ஏன்டா இப்படி பண்றன்ற மாதிரி கேட்க எனக்கு வேற வழி தெரியலங்க. என்னுடைய அரசரை இந்த போர்ல ஜெயிக்க வைக்கணும்னா நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும். ஆனா என்கிட்ட சுத்தமா பணமே இல்ல. அதனாலதான் நீங்க இப்படி சொன்னதும் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வாங்கி டேஸ்ட் பண்ணி பாத்துடலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஏதோ ஒரு கூப்பன் இருக்குது, இதை நான் உங்களுடைய பர்மிஷனோட எடுத்துக்கலாமான்னு எமிலியோட ஃப்ரெண்டு கிட்ட இவன் கொஞ்சம் ஹம்பிளா கேட்க, அதுக்கு நாங்க தாராளமா எடுத்துக்கோங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சொல்லணும், நீங்க சடாமா கூட தானே தங்கி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, ஆமாமா நான் அவர் கூட தான் தங்கி இருக்கேன். அப்ப நான் ஓகே, நான் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னன்னா அந்த எமிலியா இருக்கா இல்லையா, இவ மாவு கிட்ட எந்த ஒரு பொண்ணுகளையும் நெருங்க விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா எனக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன்ற மாதிரி கேட்கவும், என்னது இவ எந்த ஒரு பொண்ணையும் மாவு கிட்ட நெருங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காளா? புரிஞ்சு போச்சு, இவங்க எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால எதுக்காக இப்படி இவங்க பண்றாங்கன்ற காரணத்தை உங்களுக்கு நான் இப்ப டீடைலா சொல்றேன்னு, நாங்க எல்லாருமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருந்தோம்னு சொல்லவும், என்னது இவ்வளவு சின்ன வயசுல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா? ஆமாமா நாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருந்தோம். அந்த கம்பெனில நான் மாவுக்கு கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மிஸ் எமிலியா இருக்காங்க இல்லையா, இவங்க எங்களுடைய ஆப்போசிட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லவும், என்னது எமிலியா நீ இவங்களுக்கு ஆப்போசிட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா? அப்ப அவனுடைய வயசு என்னப்பான்னு கேட்க, ஐயோ இப்ப இவங்க என்ன சொல்லி சமாளிக்கிறது, அதாவதுப்பா நான் இங்க வரதுக்கு முன்னாடி வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன், ஆனா அதை பத்தி கேட்கல இல்லையா, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும்போது, சரி சரி விடுங்க கதையை கண்டினியூ பண்ணுவோம். நானும் அவன் கம்பெனியை ரொம்பவே சூப்பரா நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு கட்டத்துல எமிலியாவுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்டோட தரம் உயர்றது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஸ்டாக் உடைய பவரும் அதிகமாகிட்டே போயிடுச்சு. அதனால எங்களுடைய ஸ்டாக் ரொம்பவே டவுன் ஆனதுனால ஒரு கட்டத்துல நாங்க கம்பெனி இழுத்து மூடிட்டு அந்த ஃபீல்டுல இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்க சரியா ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் எமிலியாவை பார்த்தோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்றோமா இல்ல ஏதாச்சும் பண்ண போறோமான்றத பாக்குறதுக்காக அப்பப்ப எங்க மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அக்கறையில வந்து பாத்துட்டு போவாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, என்னுடைய மாஸ்டர் மாவ் என்னைக்குமே அவருடைய ஹார்ட் ஒர்க் விட்டு கொடுத்ததே இல்ல. அதனால கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப அவர் இறந்த பொசிஷனை அடைவாரு. அந்த நாளுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் யாராலையுமே ப்ராஃபிட் மட்டுமே எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, லாஸையும் கொஞ்சம் சந்திச்சு தானே ஆகணும். அதனால கண்டிப்பா ஒரு நாள் இந்த லாஸ்ல இருந்து மீண்டும் நாங்க ப்ராஃபிட்டுக்கு போவோம். ஆனா இந்த அப் அண்ட் டவுன் ஜெர்னில கூடவே யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு வரும் இல்லையா, அதனாலதான் எமிலியா எந்த ஒரு பொண்ணையும் மாவு கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லவும், ஐயோ சாரிங்க நான் தான் எமிலியாவை இத்தனை நாளா தப்பா நினைச்சிட்டேன், அதனால உன அடிக்கடி திட்டி இருக்கேன், அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருப்பான்ற மாதிரி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம், உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஆசியல். ஆசியல் இங்க பாருங்க, நீங்க மிஸ்டர் மாவோடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கிறீங்க, அதனால உங்கள மாதிரி ஒருத்தர் அவருக்கு அசிஸ்டண்டா கிடைச்சது அவருடைய பாக்கியவனையோட புகழ ஆரம்பிக்க, ஆசியலும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க, என்னுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணு என்ன புகழ்ந்தது இல்ல, அதனால நீங்க இப்படி சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லவும், ஆமாங்க எனக்கு கூட எந்த ஒரு பையனும் தேங்க்ஸ் நான் சொன்னது இல்லன்னு இவ்வளவே லைட்டா ஃபிளஷிங் ஆகுறா. அதனால என்னாச்சுப்பா ஏன் உங்க நல்லா சவுக்குதுன்ற மாதிரி எமிலியா கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்லையே என்ற மாதிரி சமாளிச்சுட்டு, சரி ஓகே நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தா சரி வராது, வாங்க போயிட்டு உடனே மாவை பார்க்கலாம்னு சொல்றா. ஏன்னா இப்ப மாவை பத்தின நிறைய விஷயங்கள் இவ பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதனாலதான் அவனை பார்க்கணும்னு எனக்கு தோணுது, வாங்க நம்ம மெக்டொனால்ட்ஸ்க்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்க, ஆசில் மட்டும் எமிலியாவை நீங்க சொன்னதை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது இவங்க வந்து உட்காந்துனா உனக்கு தேவையானதை வாங்கி தரேன்னு சொன்னா இல்லையா, அதனாலதான் எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் முன்னாடி கிளம்பி போக, எமிலியா மட்டும் டைரக்டா வந்து இந்த ஓனர் கிட்ட தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கா. அப்ப நான் பார்த்து இவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இந்த ஓனர் சில விஷயங்களை பேசினானோ அதே மாதிரி இவகிட்ட பேசுறான். பட் அந்த விஷயங்கள் எதுவுமே இவளுக்கு சுத்தமா புரியவே இல்ல. அதனால எதுக்கு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவ பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்க, இந்த பக்கம் ஆசில் அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அப்புறம் அந்த கூப்பன்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கினா நிறைய தருவோம் அப்படி இப்படின்லாம் அந்த கூப்பன் எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரி ஆஃபர்லாம் வச்சிருக்காங்க, அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு எஸ்எஃப்சி கடையை பத்தின டாப் டு பாட்டம் எல்லா இன்ஃபர்மேஷனையும் இவங்க கிட்ட ஒப்பிச்சுட்டு கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி, அரசே எனக்கு ஒரு கோல்டு காஃபியும் ஒரு சீஸ் பர்கரும் தர முடியுமா? ஏன்பா வீட்டுல ஒருத்தவன் தெண்டமேல உட்கார்ந்துருக்கா இல்லையா, அவனுக்கு பசிக்கும், சோ அதனால அவனுக்கு சாப்பாடுன்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அதனால அதை மட்டும் எனக்கு கொடுங்கன்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அந்த 3 பொண்ணுங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, என்னையே அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு கொண்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, எமிலியாவுடைய ஃப்ரெண்டும் ஹே உன்னுடைய ஃப்ரெண்டு மாவு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காண்டி நான் வேணா போயிட்டு பேசட்டுமான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே மாவை டைரக்டா வந்து மேடம் உங்களுக்கு என்ன வேணும் மேடம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். ஆனா எமிலியா எனக்குலாம் ஒண்ணு வேணாயா, நான் சும்மா உட்காந்துருக்கிறேன் தண்ணி மட்டும் போதுன்ற மாதிரி ஓவரா சீனா போட, எமிலியாவுடைய ஃப்ரெண்டு மட்டும் எங்க ஒரு நிமிஷம் உங்க ஃப்ரெண்ட் ஆசில் இருக்காரு இல்லையா, அவரு உங்களை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னாரு, அதாவது நீங்க ரொம்பவே திறமசாலி, அதை பண்ணுவீங்க இதை பண்ணுவீங்கன்னு நிறைய விஷயங்களை சொன்னாரு, ஆனா உங்களுடைய கடையில யாருமே இல்லையே, இதுதான் உங்களுடைய திறமையான கேட்க, மேடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க மேடம், என்னுடைய திறமையை குறைச்ச மதிப்பிடாதீங்க, நான் யாருன்றது உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, என்னப்பா வாய்ஸ்லாம் ரைஸ் ஆகுது எங்க அப்படிதாங்க பேசுன்ற மாதிரி கொஞ்சம் காலையில இருந்து இருக்கக்கூடிய கோவத்துல பேசவும், என்னப்பா நீ இப்படி பேசுற, உன்னுடைய ஃப்ரெண்ட் ஆசில் நீ ரொம்பவே நல்லவன்லாம் சொன்னாப்பா, ஆனா நீ இப்படி ரூடா நடந்துக்கிறீன்ற மாதிரி உன்னை பாத்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா சீக குறுக்க வந்து, மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து தரேன். இவ கொஞ்சம் ஜாலியா பேச, எமிலியாவுடைய ஃப்ரெண்டுக்கு இவளை பார்த்ததுமே என்ன தோணுச்சே தெரியல, டக்குன்னு ஓடி வந்து இவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீ பாக்குறதுக்கு நல்ல பொசு பொசுன்னு கியூட்டா இருக்கடி அப்படின்னு சொல்லி இவளை பிடிச்சி விளையாடுவோம்.
எங்க எங்க ஃபர்ஸ்ட் இந்த விடுங்க மூச்சு முட்டுதுங்கன்னு கதற ஆரம்பிக்க, சாரிப்பா நீ பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கிறியா, அதனாலதான் இப்ப இப்படி கட்டி பிடிச்சிட்டன்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகேங்க பரவாயில்ல, உங்களுக்கு தேவையானதை நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போக, இந்த பொண்ணு உடனே இங்க பாருப்பா உன்கிட்ட ஏதோ திறமை இருக்குது, நீ அதை பண்ண இதை பண்ணுவேன்னு ஆசையில் நம்பிக்கிட்டு இருக்கிறான். அதனால உன்னுடைய திறமை என்னன்றதை காட்டு, அப்பதான் அந்த கடைக்கு ஏதாவது கூட்டம் வரும்னு சொல்லுவோம். ஆஹா என்ன பத்தி இப்படி தப்பா நினைக்கிறாங்களே, சரி ஓகே நான் யாருன்றதை இப்ப காட்டுறேன்னு சைட்டன் இன்னும் பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்றான். ஆனா எல்லாமே கடைசியில ஃபெயிலியரா தான் போய்கிட்டே இருக்குது. அதனால நைட்டு 7 மணி வரை ஆயிடுச்சு. இப்ப என்னடா பண்றது ஏது பண்றதுன்ற மாதிரி இன்னைக்கு இவங்க எல்லாருமே மண்டையை பிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எமிலியாவுடைய ஃப்ரெண்டும் இவன் அவ்வளவுதான்ப்பா, இவனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இவன் ஒரு வெட்டுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த இடத்துக்கு ஒரு அங்கிள் வர, அங்கிள் நீங்க வந்துட்டீங்களா, நீங்க வந்ததும் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஓகே நான் கேட்டது நீங்க கொண்டு வந்தீங்களா, எப்பா நீ கேட்டது ஒண்ணுதான், ஆனா நான் உனக்கு 2 கொண்டு வந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்பனா ஓகே நீங்க இன்னைக்கு இங்க தான் சாப்பிட்டு போகணும்னு சொல்றான். ஆனா இவருக்கு பெருசா ஜங்க் ஃபுட் எல்லாம் பிடிக்காது. அதனால நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு இவங்களுக்கு டாடா சொல்லிட்டு கிளம்பி போக, எமிலியாவுக்கு வந்துட்டு போனவர் யாருன்னே தெரியல. அதனால யார் இவர், எதுக்கு சைட்டனுக்கு வந்து ஃப்ரீயா அந்த மாதிரி ஹெல்ப் பண்றாருன்ற மாதிரி கேட்கவும், இப்பதான் இவளுக்கு சைட்டன் பண்ண இன்னொரு விஷயம் தெரியுது. ஏன்னா சைட்டனுக்கு ஈவினிங் மட்டும் தான் ஒர்க், மத்தபடி பகல்ல சும்மா தானே இருப்பான். அந்த டைம்ல பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பார்க் எல்லாம் போயிட்டு நிறைய ஹெல்ப் பண்றது, வாலண்டியரா போயிட்டு ஏதாவது செய்யறதுன்னு பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படிதான் இந்த வயசானவரையும் இவன் மீட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசி நல்ல ஒரு ஃப்ரெண்டாவே மாறி இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் இவர் ஃப்ரீயா இன்னைக்கு வந்து மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறான்னு சொல்லவும், எமிலியாவுக்கும் பரவாயில்ல இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றானான்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. அதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, சைட்டன் பிளான் பண்ண மாதிரி இந்த அங்கிள் கொடுத்துட்டு போன அந்த 2 பேம்பூஸை நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சு அடுத்த செகண்டே இந்த இடத்துல கூட்டம் பிச்சுக்குது. ஏன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஃபேண்டசியா அந்த செலிப்ரேஷன் டைம்ல வச்சாங்கன்னா எல்லாருமே அதை நோக்கி போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த அங்கிள் ஃப்ரீயா கொடுத்துட்டு போன பேம்பூஸை வச்சு இப்படி ஒரு டெக்கரேட் பண்ணி எக்கச்சக்கமான கூட்டத்தை இன்னைக்கு இவன் வர வச்சுட்டான். இதனால இவ்வளவு நேரமா இவன் சரிப்பட்டு வரமாட்டான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த எமிலியாவுடைய ஃப்ரெண்டும், எப்பா நான் பேசுனது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிறப்பா, இந்த பையன் கிட்ட எக்கச்சக்கமான திறமை இருக்குதுப்பான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது சூசனாவும் நான் மட்டும் நம்பவே மாட்டேன், இந்த டெவில் ஏதோ ஒண்ணு தப்பு பண்றான், இவனை நான் என் கையால தான் கொல்லுவேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒர்க் எல்லாம் எப்படி பண்றாங்க, அந்த கடையை எப்படி கொண்டு போறதுக்காக கஷ்டப்படுறாங்கன்றது லைட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல என்னதான் சைட்டனை எல்லாருமே ஒரு அளவுக்கு நம்பினாலும் சூசனா மட்டும் இல்ல நான் இவன் நல்லவன் நம்ப மாட்டேன், இவன் கெட்டவன் தான்ற ஒரு முடிவிலே இருக்கிறா. அதாவது எமிலியா எப்படி சைட்டனை நம்பாம சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாளோ அதே மாதிரி தான் இவளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இருந்தாலும் இவ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போக போறா, என்ன பண்ண போறா, எது பண்ண போறான்றது எல்லாத்தையும் நம்ம இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். ஏன்னா இவளுடைய பவர் என்ன பண்ணுவான்றதுல இதுல காட்டல இல்லையா, அதனாலதான் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல இதெல்லாம் பத்தி பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுருங்க, அப்பதான் நம்மளுடைய ஃபேமிலி கொஞ்சம் growth ஆகும். சோ அதனால லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து பாக்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.